Greetings to you all. Welcome to Class 4, English, Term 3rd, Unit 1, Supplementary Reading, The Mistaken Plate. Dear children, today we are going to do the book back exercise of this particular lesson. Already we have dealt the same Tamil and English explanation with a lot of images in the explanation video. Now, book back exercise. Shall we start? Okay, dear. Section A, page 80. Choose the correct answer. The merchants sold things made of dash. The merchants இருக்காங்க இல்லையா, அந்த வியாபாரிங்க என்ன விற்கிறாங்க? They sold things made of dash. Your options are gold, silver, brass. தங்கமா, வெள்ளியா, பித்தளையா? So they were selling things of brass. Okay. Second one, the grandmother had kept the plate in memory of her dash. அந்த பாட்டி the grandmother அந்த plate பத்திரமா வச்சிருக்கிறாங்க. யார் ஞாபகமா? Your options are son, husband, daughter. அவங்க மகன் or அவங்களோட husband or a daughter. யாரோட ஞாபகமா? husband ஞாபகமா வச்சிருக்கிறாங்க. Third one, in real the plate was made of dash. நிஜமாவே அந்த plate எதால செய்திருக்குது? Your options are gold, silver, brass. எப்படி செய்திருக்குது? தங்க பிளேட் ஞாபகம் இருக்குதா? அவர் வேற ஒருசி பார்க்குறாரு, பார்த்துட்டு வேணும்னு சீட் பண்ணுறதுக்காக பண்ணாங்க, ஞாபகம் இருக்குதா? ஸோ த பிளேட் வாஸ் மேட் ஆஃப் கோல்டு. Fourth one, the merchant paid dash to the boatman. The merchant boatmanக்கு எவ்வளோ காசு கொடுக்குறாங்க? Your options are 10 rupees, 8 rupees, 3 gold coins. எவ்வளோ கொடுக்குறாங்க? 8 rupees. ஏன்னா அவர்கிட்ட இருந்த காசே அவ்வளோதான். அது எதுக்காக கொடுக்குறாங்க? For boatman. Remaining he gave to the grandmother. Fine children? Okay. Fifth question. Secondly, the greedy merchant is ready to offer dash. அந்த பேராசை பிடிச்ச merchant இப்போ ஆஃபர் பண்ண ரெடியாக இருக்கான். ஃபஸ்ட் அந்த கோல்டு பிளேட்டை வாங்குறாங்க, வாங்கிட்டு ஐயோ இதெல்லாம் சரியில்லைன்னு தூக்கி போடுறாங்க. இப்போது திரும்ப வந்து எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. எவ்வளோ காசுக்கு? Your options are 10 rupees, 20 rupees, horse. எவ்வளோக்கு? 10 rupees. இப்போ 10 ரூபா குடிக்கிறீங்களா அந்த கோல்டு பிளேட்? எப்படி கதை? சரியா தப்பா? Yes children. Okay. Moving on to section B. Whose words are these? Name the character. இது யாரிடம் சொல்கிறது, இல்லை யாரை குறிக்குது? ஓகே. First one, utensils made of brass and tin for sale. அவங்க கத்தி போயிட்டு இருந்தாங்க இல்லையா? Utensils made of brass and tin for sale. Utensils made of brass and tin for sale. அதை வித்துட்டு இருக்கிறாங்களாமா. யார் சொல்கிறது அது? The two merchants and the வியாபாரிங்க. Okay. Second one, I am not rich enough to buy this plate. This is a gold plate. அதில் ஒரு merchant என்ன சொல்கிறாங்க? I am not rich enough to buy this plate. இந்த பிளேட்டை வாங்குற தகுதி எனக்கு இல்லை, அவ்வளோ பணக்காரன் கிடையாது, இது ஒரு கோல்டு பிளேட்டாக்கும். சொன்னது யாரு? The honest merchant, good merchant, நல்ல பையன் தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி. ஆனால் அந்த கிரீடி மர்ச்சன்ட் என்ன பண்ணாங்க? பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாதுன்னு தூக்கி போட்டாங்க. தேர்ட் கொஸ்டின், we do not have money to buy anything. எங்களுக்கு காசு இல்லையே எதுவும் வாங்குறதுக்கு. சொன்னது யார்? அம்மம்மா டு த லிட்டில் கேர்ள். அம்மம்மா சொல்கிறாங்க நம்மளுக்கு எதுவும் காசு இல்லைடா எதுவும் வாங்குறதுக்கு, லைக் தட். ஓகே. செக்ஷன் சி, ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், who lived in the old house? அந்த ஓல்டு ஹவுஸில் யார் யார் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? An old woman and her granddaughter. அந்த வீட்டில் யார் வாழ்கிறாங்க? ஒரு பாட்டியும் பேத்தியும். சரியா? So an old woman and her granddaughter lived in the old house. Second question, why did the greedy merchant get angry? அந்த பேராசை பிடிச்ச merchantக்கு கோவம் வந்துருச்சு. எதுக்காமா? The greedy merchant got angry to show the plate is worthless. அதாவது இந்த பிளேட் கோல்டு பிளேட்டாக்கும், ஆனால் அப்படியே ஐயோ பிரமிச்சு நின்றுட்டு இருந்தாக்கா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதனால அதை மறைக்கிறதுக்கு, டு ஹைட் தட், ஸோ ஹீ இஸ் ஆக்டிங் ஆஸ் இஃப் ஹீ இஸ் angry. Okay, the greedy merchant got angry to show that the plate is worthless. எதுக்கும் உதவாத பிளேட் மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுக்குறாங்க. தேர்ட் ஒன், நேம் த திங்ஸ் தட் குட் மர்ச்சன்ட் ஆஃபர்ட் ஃபார் த பிளேட். சரி, இந்த ஃபஸ்ட் மர்ச்சன்ட், அதாவது கிரீடி மர்ச்சன்ட் பிளேட் வர்த்லெஸ்ன்னு தூக்கி கீழே போட்டாங்க. குட் மர்ச்சன்ட் என்ன பண்ணுறாங்க? ஆனஸ்ட் மர்ச்சன்ட். த குட் மர்ச்சன்ட்
offered all his money. First of all, அவர் கையில் இருந்து எல்லா மணியும் கொடுக்குறாங்க. His donkey, his cart, and his wares for the gold plate. புரியுதா? அது அவங்க கையிலேருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் அந்த போட்டுக்கு போகிற காசை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. The good merchant offered all his money, his donkey, his cart, and his wares for the plate. Okay children, fourth question. What will you do if you have a gold plate? சரி, நீங்கள் ஒரு கோல்டு பிளேட் உங்களுக்கு கிடச்சிருக்குது. What will you do? என்ன பண்ணுவீங்க? உங்கள் இஷ்டப்படி எழுதிக்கலாம். இப்போ எனக்கு கிடச்சுன்னு வைங்களேன். You know what I'll do? If I have the gold plate, I would sell and help the poor people. Or I built a school or a hospital or a college. ஏதோ ஒன்று சும்மா சொல்கிறேன். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி என்ன வேணால் எழுதிக்கலாம். அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணுறேன், ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறேன், புக்ஸ் வாங்குகிறேன், என்ன வேணால் எழுதிக்கலாம். ஃபைன் சில்ட்ரன். ஓகே, மூவிங் ஆன் டு let us understand. Page 81. Read the passage and color one bag each time you read. So there is a passage we are going to read, and each time you read you can color the bag. There lived a poor but an honest farmer in a village. அதாவது ஒரு வில்லேஜில் ஒரு poor and honest man இருக்கிறாங்க. He supported himself, his wife and 7 children using his small piece of land. ஆனால் அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? வைஃப் அண்ட் சில்ட்ரனையும் 7 சில்ட்ரனையும் ஒரு நிலம் இருக்குது, ஒரு லேண்ட் வச்சு they are living. One day, while he was walking in his field, he found a bag of gold. So while he was walking, நடந்துட்டு போகும்போது on the way he found a bag of gold. ஒரு தங்கமான ஒரு பேக் கிடைக்குது. ஓகே, கோல்டு மூட்டை கிடைக்குது. He took it home and showed it to his wife. அதை எடுத்து வைஃப்ட்டு காமிக்கிறாங்க. His wife told him to keep some of the gold. He told his wife that honesty is the best policy. வைஃப் சொல்கிறாங்க, சரி பாதி வச்சுக்கலாம், பாக்கி கொடுத்துடலாம். ஆனால் அவங்க என்ன நோ அது தப்பு. Honesty is the best policy. He tried to find the person who lost it. சரி, இது யாரோடையோ பொருள். Somebody might have lost it. So we have to find that. At last, he found that the owner of the bag and gave it back. So ஓனரை கண்டுபிடிச்சு அதை ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. The rich man took the bag and thanked him. அந்த ரிச் மேன் என்ன பண்ணாங்க? தேங்க்யூ, நீங்கள் அழகாக கொடுத்துருக்குறீங்க, லைக் தட். ஓகே, ஃபைன் சில்ட்ரன். நவ் read the above passage carefully and answer the following question. இப்போ ரீட் பண்ணோம் இல்லையா? எஸ். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் டிட் த ஃபார்மர் ஃபைண்ட் இன் த ஃபீல்ட்? அந்த ஃபீல்டில் என்ன பார்க்குறாங்க? யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் a bag full of gold, a bag full of money. மணி இருந்ததா, கோல்டு இருந்ததா? கோல்டு தானே இருந்தது. ஸோ ஆப்ஷன் ஏ, a bag full of gold. Second one, what is the main idea of the story? இந்த ஸ்டோரியோட மெயின் தீம் ஒரு ஐடியா என்ன? your options are farmer, honesty. என்ன ஐடியா? honesty, நேர்மை. வைஃப் சொல்கிறாங்க எடுத்துக்கலான்னு, ஆனாலும் நல்ல புள்ளியாட்டும் உங்களை மாதிரி பேனா எடுக்கக்கூடாதுன்னு ரிட்டர்ன் கொடுத்துறாங்க. ஓகே, ஃபைன் சில்ட்ரன். மூவிங் ஆன் டு let us write. Miss Meena has asked the class to write a story as a project. Let us see what the children in her class are doing. சரி, மிஸ் மீனா அவங்க டீச்சர் கிளாஸ்க்கு ஒரு ஸ்டோரி எழுதுங்க செல்லமே அப்படி கொடுத்துட்டாங்க. என்ன எழுதுறாங்க பார்க்கலாமா? ரவியும் க்ளோரியும் பேசிக்கிறாங்களாம்மா. ரவி சொல்கிறாங்க, ஹாய், ஹவ் ஆர் யூ? நவ் க்ளோரி இஸ் டெல்லிங், ஐ எம் குட் அண்ட் யூ? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ரவி சேஸ், ஐ எம் ஃபைன். இஸ் யுவர் ப்ராஜெக்ட் ரெடி? உன்னோட ப்ராஜெக்ட் ரெடியா? டீச்சர் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கல்ல? க்ளோரி, எஸ் இட் இஸ். வாட் அபவுட் யோர்ஸ்? உன்னோட எப்படி? ரவி, சேட்ட பசங்க எதுவும் வேலையே சேருதில்ல. ஐ எம் நாட் டன் இட் இட். நான் செய்யலையே. கேன் யூ கிவ் மீ சம் ஐடியாஸ் ஃபார் இட்? சரி, நான் செய்யலை, ஹெல்ப் பண்ணேன், ஒரு ஐடியா கூட. ஓகே, the above structure of talking is called a dialogue. So two children are talking, or conductor and driver talking, or passenger and conductor, or கஸ்டமர் ஆர் டாக்டர் அண்ட் பேஷண்ட் ஆல் டாக்கிங். நோ, 2 பேர் பேசும்போது அதுக்கு பேர் டயலாக். இன் டுடேஸ் கிளாஸ் வி வில் லேர்ன் டு ரைட் டயலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன படிக்கிறோம்? டயலாக் எப்படி எழுதுறதுன்னு கற்றுக்குறோம். ஸ்டெப் 1, லுக் அட் த கொஸ்டின் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் see the question and understand the topic. என்ன பேசுகிறாங்க, யார் பேசுகிறாங்க எல்லாம். ஸ்டெப் 2, read the dialogues and understand what they are talking. என்ன பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஸ்டெப் 3, think
what you will say if you were talking. சரி, நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் என்ன பேசுவீங்க? that you have to understand. ஸ்டெப் 4 ரைட் இட். அவ்வளோதான். நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னாக்கா என்ன பேசுவீங்களோ அதுதான் ஆன்சர். ஓகே, இதில் இதுதான் சரி அதுதான் சரின்னு எப்படியும் கிடையாது. வாட் எவர் யூ ஃபீல் லைக் யூ கேன் ரைட். வாட் வில் க்ளோரி சே? Do you think you can help Glory by giving some ideas to Ravi? சரி, ரவி ஹோம்ஒர்க் செய்யலை, நீங்கள் தான் க்ளோரி, எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க அந்த பையனுக்கு? க்ளோரி சொல்கிறாங்க, யூ கேன் ரைட் அ ஸ்டோரி அபவுட் த டேஷ் அண்ட் த டேஷ். ஏதோ 2 விஷயம் பற்றி. ஃபார் எக்ஸாம்பிள் லயன் அண்ட் ராட். ஓகே, சம்திங் லைக் தட். ஏதாவது ஒரு 2 ஐடியா கொடுங்க. ரவி, கிரேட் ஐடியா, தேங்க்யூ. க்ளோரி, தேங்க்யூ ரவி. கேன் வி ட்ரை டு கம்ப்ளீட் another dialogue now? இன்னொரு டைலாக் எழுதலாமா? ரதி இஸ் விசிட்டிங் அ ஷாப் டு பை எ பென். ஸோ இங்கே ரதின்னு ஒரு பொண்ணு பென் வாங்க கடைக்கு போகிறாங்க, ஷாப். லெட் us ட்ரை அண்ட் கம்ப்ளீட் த டைலாக் பிட்வீன் ஹர் அண்ட் த ஷாப்கீப்பர். சரி, இப்போ நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்க 2 பேருக்கும் வி கேன் ட்ரை டு கம்ப்ளீட் த டைலாக். ரதி ஆஸ்க்ஸ், ஹாய் அக்கா. அக்கா. ஷாப்கீப்பர் says, ஹாய், ஹவு கேன் ஐ ஹெல்ப்? சரி, எப்படிம்மா அவனை ஹெல்ப் பண்ணுறது? ரதி says, ஐ நீட் அ டேஷ். எனக்கு ஒன்று வேணும். அது ஆல்ரெடி கொஷின் இருக்குது. ஐ நீட் அ பென். ஷாப்கீப்பர் ஆஸ்க்ஸ், ஷோர், விச் கலர்? என்ன கலர் வேணும்? ரதி ஆஸ்க்ஸ், கிவ் மீ டேஷ் பென். அப்போ என்ன கலர்? நீங்கள் உங்கள் இஷ்டப்பட்டு என்ன பண்ணலாம். ரெட் பென், ப்ளூ ஆர் க்ரீன் ஆர் பிளாக் ஆர் வாட் எவர். கிவ் மீ அ ப்ளூ பென். ஷாப்கீப்பர் says, do you need a 10 rupee pen or a 5 rupee pen? 10 ரூபாய் பென் வேணுமா, 5 ரூபாய் பென் போதுமா? எனக்கெல்லாம் 5 ரூபாய் போதும்ப்பா. ஓகே, ரதி சேஸ், கிவ் மீ த 5 rupee பென். 5 ரூபாய் பெண்ணே போதும் சார். ஷாப்கீப்பர், டு யூ வாண்ட் எனிதிங் எல்ஸ்? வேறு எதாவது வேணுமா? வேணாம் சாமி. ஓகே, ரதி சேஸ், நோ சார். ஷாப்கீப்பர் சேஸ், தேங்க்யூ, குட் பை. நவ் ரதி சேஸ், தேங்க்யூ சார். ஓகே, ஸோ தேங்க்யூ அக்கா. So this conversation comes to an end. You can write your own also. Moving on to the next one, I can do. Section A. Choose the word with same meaning. Same meaning. சரியா? அதாவது synonyms. First one, foothills. Foothillsனாக்கா மலை அடிவாரம் படிச்சிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி. And your options are mountain, small hills, low hill at base. So foothillனாக்கா low hill at base, மலை அடிவாரம். Second one, kingdom. Kingdom would answer in your options are country, field, land. So country means kingdom. Kingdom naka country. Now section B. Tick the correct one. Correct ஆனது tick போடணும். So you can see one monkey over here. குரங்கு இருக்குதா? சரி, குரங்கு என்ன சவுண்ட் கொடுக்குது? bray, chatter, mew. So monkey, chatter the sound. So here you can see another one picture. Elephant. Elephant என்ன சவுண்ட் கொடுக்குது? roar, hum, trumpet. ஸோ படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ elephant, trumpets. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ரூஸ்டர் இருக்குது. ரூஸ்டர் என்ன சவுண்டு? crow, hiss, bleat. ஸோ இந்த ஹிஸ் வந்து ஸ்னேக்குக்கு, bleat வந்து கோட்டுக்கு, ஷீப்பு. ஸோ ரூஸ்டர், crow. C section, name the animal and sound it makes. ஸோ இந்த என்ன அனிமல் என்ன சவுண்ட் கொடுக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், I am a dash, I dash. சரி, நான் யார்? I am a dog and I bark. ஓகே, நான் ஒரு நாய்க்குட்டி, நல்ல பார்க் பண்ணும், பவ் 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 பவ். நெக்ஸ்ட் ஒன், அது யாராக்கும்? I am a snake. அப்படியே அது பெருசு சுற்றி சுற்றி இருக்கு இல்லையா? and I hiss. நெக்ஸ்ட் ஒன், I am a lion. lion பிக்சர் இருக்குதா? I roar. ஓகே. Okay children, moving on to section D. Match the rhyming words. Rhyming words தெரியும் இல்லையா? Same sound. Say, go, all. இந்த 3க்கும் கண்டுபிடிக்கணும். Say, day. Say, day. Go, grow. Go, grow. All, fall. All, fall. Okay? All right. Moving on to 5th section. Fill in the blanks with a or an and the. ஏயோ ஆனோ தோ போட்டு எழுதணும். ஸோ யூ கேன் சி ஹிமாலயாஸ். ஸோ ஹிமாலயாஸ்க்கு என்ன பண்ணணும்? ஏயா ஆனா தவா.
ஹிமாலயாஸ் வராது, ஆனும் வராது. அப்போ ஸோ ஹிமாலய ஸ்பெஷலி யூனிவர்சல் திங்ஸ் பெருசாக பர்டிகுலராக பிளேஸ் எல்லாம் சொல்லும்போது தான் ஹிமாலயாஸ். அண்ட் யூ கேன் see here வைகை ஆறு. ஸோ ரிவர்ஸுக்கு, ஓஷனுக்கு, ஐலண்ட்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கு எல்லாமே ஸோ வைகை. ஸோ ஹியர் யூ கேன் see one old man. ஸோ old மேனுக்கு என்ன கொடுக்கணும்? an old man. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் sun. sunக்கு என்ன கொடுக்கலாம்? the sun. Okay children, so I hope all of you understood. You can watch again, don't copy just like that, and do not miss to watch other lesson explanation videos with a lot of images, Tamil and English explanation, book back exercise, assignments and other things. Thank you children.